வாசிப்போம். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளக்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நிச்சயமாய் வரும். அது தாமதிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்கிறார், இந்த சபைக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனங்கள், சொன்ன வார்த்தைகள், சொன்ன சொப்பனங்கள், ஆண்டவர் கொடுத்த என்னென்ன காரியங்கள் சபை கொடுத்து சொன்னாரோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. உங்களை குறித்து ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் திட்டம் வச்சிருக்கிறார். நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர். ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த திட்டம் நமக்கு தெரியணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனமோ திட்டமோ நோக்கமோ நமக்கு புரியாது. ஏன்னா அவர் நம்மளை குறித்து இருக்கிற திட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ உயரமாக இருக்கிறதா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, இப்போ இருக்கிற வேலையில அன்னைக்கு என் பாடு கழிகிறதே ரொம்ப கஷ்டமியா. நீர் என்னமோ பெருசா யோசிக்கிறீர். ஆமா, ஆண்டவர் உங்களையும் நினைச்சு இப்படிதான் ஒரு பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தரிசனங்கள், சொப்பனங்கள், வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் உங்களுக்கு எது சொன்னாரோ அதை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஒருவேளை சில நினைவுகள் உங்களை விட்டு நீங்காமே இருக்கும். என்னை விட்டு அந்த நினைவு நீங்கவே மாட்டிக்க, நான் இப்படிலாம் இருப்பேனா, இப்படிலாம் என் வாழ்க்கை இருக்குமா சொல்லி உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பல நினைவுகள் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், எந்தெந்த காரியங்கள் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் போட்டாரோ அந்த காரியங்களை கர்த்தர் திரும்பவும் இந்த வருஷத்தில் திரும்ப நினைப்பூட்டி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள்ல பார்த்தீங்கன்னா வசனங்கள் நீங்க எடுத்து வாசிங்க. நான் சொல்றேன், ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்துல யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் ஒன்னு சொல்லிட்டார்னா, அவர் உங்களுக்கு சொல்லிட்டார்னா நிச்சயமா அவர் செய்வார். உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய திட்டத்தோடு கூட கர்த்தர் வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க எதிர்பார்த்து காத்து வந்திருக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். ஒருவேளை நாட்கள் கடந்து போனதை குறித்து ஒருவேளை கலக்கத்தோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னனோ அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா லூக்கா 1:45 பாருங்க, ஒரு வசனம் இருக்கு. மரியாதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமென். சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். சொல்லுங்க, இந்த சபைக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கோம்பேஸ்வரம் ஏஜி சபையை குறித்து சொல்லப்பட்ட விசேஷங்கள், நற்காரியங்கள், அந்த தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாரு. அல்லேலூயா. பவுல் இன்னொரு இடத்துல சொல்றார், 27வது அதிகாரம் அப்போஸ்தலர் 27:25 பவுல் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக கர்த்தர் இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நீங்க சபையை ஆசீர்வதிக்கிறாருன்னா உங்களை சேர்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. போதகருக்கு மட்டுமல்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாரு. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், என்ன ஆண்டவர் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வாரம் கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்ற வார்த்தை எல்லாம் உங்களுக்கு தான். ஆமென். எது வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆண்டவர் பேசினாரோ, ஒருவேளை எப்படி பேசுவார், நீங்க பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஏசாயா 33வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு வசனம் உண்டு. ஏசாயா 33:11 ராஜா வாசிங்களேன், அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். வாசிங்க 33வது அதிகாரம், ஏசாயா 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். உன் கண்கள் ராஜாவை 33:11 17 17 சாரி மன்னிக்கவும் 17 17
உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். ஆண்டவர் எப்படி பேசுவாருங்கிறத சொல்கிறேன். ஆண்டவர் எப்படி தரிசனம் கொடுப்பார், எப்படி ஆண்டவர் நம்மை நடத்துவார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் நல்ல பைபிள் வாசித்தீங்கன்னா, நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. அல்லது ஒரு திறந்த இருதயத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சில வசனங்கள் நமக்குள்ள அடி ஆழத்தில் இருக்கும், சில எண்ணங்கள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இதே போல நான் வேதத்தை வாசிக்கும் போது, நான் கல்லூரி நாட்களில் நினைக்கிறேன், எப்போ வாசிக்கும் போது எப்போதும் வழக்கம் போல வாசிக்கிறது தான். அப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தியவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். அப்போ எனக்குள்ள ஒரு ஆசை, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. அப்போ எனக்கு என்ன ஆசை வந்துட்டு அப்படின்னா, ஆண்டவர் ஆசையை போட்டார். என்ன ஆசை அப்படின்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 11 வசனமா 13 வசனமா, பிலிப்பியர் 2வது அதிகாரம், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தை உங்கள் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:13 நினைக்கிறேன், 2:13 2:13 நினைக்கிறேன், கரெக்டா? 2:13. ஏனெனில் தேவனே ஆமென். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தை எங்க உண்டாக்குறாரா, விருப்பத்தை எங்க உண்டாக்குறாரு? எப்படி போட்டிருக்கு? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தையும் விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் நம்மள என்ன செஞ்சிருவாராம்? உண்டாக்கி விட்டுருவாராம். நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கு? உண்டாக்குன என்ன அர்த்தம்? பிள்ளை உண்டாயிருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள என்ன செஞ்சிருக்கு? உள்ள ஒரு உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தங்கள், தரிசனங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்தாருன்னா எங்கே இருக்கு? அண்ணே நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக தப்பாண்ணே, எங்கள் அம்மாட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள அந்த தரிசனங்கள், விருப்பங்களை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? உள்ளே வச்சுட்டாரு. ஏன்னா அது நீங்கள் விரும்பலை, அவரே நமக்குள்ள என்ன செஞ்சுருக்காரு? அல்லேலூயா. ஆமே. ஒரு பாலியாங்கிச்ச ஒரு இதை கேட்டார், ஒரு அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை சொன்னார். அதாவது ஒருத்தருக்காக ஜெபம் பண்ண போயிருக்காங்க ஃபாரினில். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரா, இந்த லேடி வந்து நல்ல ஜெபம் பண்ணுவா, சபைக்கு நல்லா வருவா, ஆனால் அவளுக்கு கல்யாணம் ஆகலை. எத்தனை வயசுமா? 30 வயசு. எத்தனை வருஷமாக நீங்கள் இதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க? 10 வருஷமாக நாங்கள் மாப்பிள்ளைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கோம் அப்படின்னாங்களாம். அப்போது அந்த அம்மாட்ட பாலியங்கிச்சோ சொன்னாரா, சரிம்மா நீ 10 வருஷமாக ஜெபம் பண்ணுற, இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்குற கொஸ்டினுக்கெலாம் பதில் சொல்லணும் அப்படின்னாராம். என்ன கொஸ்டின் கேட்டாரா? உன் கணவர் எதிர்காலத்தில் வரக்கூடிய கணவர் கருப்பாக இருக்கணுமா, சிவப்பாக இருக்கணுமா, மாநிறமா அப்படின்னாங்களாம். ஆமாம், எல்லாருக்கும் விரும்புகிறது சிவப்பாக வேணும், ரைட்டு. வரக்கூடிய கணவர் கட்டையாக இருக்கணுமா, உயரமாக இருக்கணுமா? ஆமாம், உயரமாக இருக்கணும். அடுத்து உன் கணவர் என்ன ஹேபிட்டில் இருக்கணும், ஏதாவது அவருக்கு என்ன எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும், கீபோர்டு நல்லா வாசிக்கணும். சரி, உன் கணவர் எப்படிப்பட்ட வேலையில் இருக்கணும்? சரி, உன் கணவர் எப்படிப்பட்ட வேலையில்? என் கணவர் வந்து டீச்சர் வேலையில் இருக்கணும். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டினுக்கு இந்த பாஸ்டர் கேட்டாரா. அந்த அம்மா எழுதும்போது அவருக்குள்ள மனசில் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் எங்கே வந்துட்டு அப்படின்னா, எதில் வந்துட்டு? பேப்பரில் வந்துட்டு. இப்போ அவளுக்கு ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ கணவர் எப்படி இருக்க போகிறாரு? ஹைட்டாக இருக்க போகிறாரு, கலராக இருக்க போகிறாரு, டீச்சராக இருக்க போகிறாரு. அடுத்து எது வாசிக்க போகிறாரு? இப்போ எங்கே வந்துட்டு? உள்ளே வந்துட்டு. எங்கே வந்துட்டு? உள்ளே வந்துட்டு உண்டாயிட்டு. இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, இப்போ இதுக்காக நீ நினச்சி நன்றி செலுத்து அப்படின்னாராம். இப்போ ஒரு நன்றி செலுத்த அடுத்த தடவை இவர் வந்து அதே நாட்டுக்கு வந்து ஊழியத்துக்கு போயிருக்காரு. இப்போ இவருடைய வாழ்க்கை இவர் போய் கேட்டாரா, ஏம்மா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு? ஆமாம், இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு, இந்த அம்மா கல்யாணம் முடிஞ்சிட்டு. 10 வருஷமாக அவங்க ஜெபம் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் போயிட்டு அடுத்த மாதமே ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தினார். ஆமாம், அவங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தபடியே கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா. அவங்க ஒரு மியூசிக் டீச்சரை ஆண்டர் கொடுத்தாரா, அதே மாதிரி ஹைட்டான மாப்பிள்ளை கொடுத்தாராம், கலரான மாப்பிள்ளை கொடுத்தாராம். அவங்க வந்து ஊழியம் செய்கிறாங்களாம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், சில ஆசைகள், விருப்பங்களை நீங்கள் மனுஷன் தர முடியாது, ஆண்டவரே நம்ம இருதயத்தில் போட்டு தருவார். அல்லேலூயா.
ஒருவேளை அது நமக்கு யாருக்கும் சொல்லலைன்னா கூட நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செஞ்சிருங்க, எழுதி வச்சு, ஆண்டவரே இந்தந்த காரியத்தில் எனக்கு தந்திருக்கீங்க, ஒரு ஆசையாக இருக்குது ஐயா, நான் வந்து பெரிய 100 பேருக்கு ஒரு முதலாளி ஆக போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும், ஆண்டவரே இந்த ஆசைக்காக நன்றி. இந்த ஆசைலாம் தப்பு கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன விருப்பத்தை தராரோ அந்த விருப்பத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லும்போது அது சீக்கிரமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதுக்கு தான் ஆண்டவர் இங்கே வசனம் சொல்லுது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன உண்டு அப்படின்னா ஒரு காலகட்டம் இருக்கு. என்ன இருக்கு? அது என்ன போட்டிருக்கு? குறித்த காலம். என்ன காலம்? என்ன காலம்? எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? இப்போ நீங்கள் பயிரை பார்த்துலாம். நம்ம வந்து விவசாயம் நீங்கள் பண்ணுற ஆள்னா இப்போ வந்து நெல் வந்து எத்தனை நாளில் வெளியே வரும்? அது 90 நாள் இருக்குது, 120 நாள் இருக்குது. இதுக்கு ஒரு காலகட்டம் நிர்ணயிக்கப்படுது, குறித்த காலம். அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள். இப்போ நெல் வந்து பலத்த கரத்துக்கு நெல்லே என்ன செஞ்சிருக்கு, அடங்கி இருக்கு. இல்லை நான் 60 நாளில் வெளியே வந்துடுவேன் அப்படின்னா இதுக்கே பிரயோஜனம் இருக்குமா? யாருக்கா பிரயோஜனம் இருக்குமா? யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. இப்போ அந்த காலகட்டம் வரைக்கும் அதுக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்திற்கு ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் நன்மைகளுக்கு ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா அவசரப்பட்டு தவறான முடிவை நீங்க எடுத்துடக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையில ஏன் நன்மை இல்லை அப்படின்னா அவசரப்பட்டு ஆண்டவர் அவருடைய காலத்திற்கு நம்ம வந்து காத்திருக்காம நம்மளா ஏதாவது பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு இதில் என்ன செஞ்சிருவோம், மாட்டிடுவோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க காலத்துக்குள்ள அந்த காலகட்டத்தை, அந்த குறித்த காலம்ங்கிறத கர்த்தர் உங்களுக்கு நியமிச்சிருக்கிறாரு. அந்த காலத்தில் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாரு. அல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல. பைபிள்ல தரிசனம் பெற்றவங்கெல்லாம் பெரிய 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 கோடீஸ்வரன்லாம் தரிசனம் பெறல, சாதாரண ஒரு மனிதர்கள் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தரிசனம் கொடுத்து சொப்பனம் கொடுத்து வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ஏற்ற காலம் வரும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதமே அது எல்லா ஆசீர்வாதத்தை கட்டும் பெரிய ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினார். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்து உங்க எதிர்காலத்தை நீங்க தீர்மானம் பண்ணாதுங்க. ஆமென். நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையை எதிர்காலத்தில் இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு எதிர்காலத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், தீர்மானிக்க மாட்டேன். இப்போ உங்க சூழ்நிலை வந்து இப்போ நீங்க சாதாரண ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா அடுத்த 2 வருஷத்துல நீங்க ஒரு கம்பெனிக்கு முதலாளியா கூட நினைச்சுவார், ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நம்ம இருக்கிற நிலைமையில வந்து இதே வாழ்க்கையில இருப்போம் அப்படிங்கிற ஒருபோதும் நினைக்க கூடாது. நம்ம சொல்லணும், கர்த்தர் வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். சொல்லுங்க, என்ன குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். இந்த சபையை குறித்து பெரிய திட்டம் இருக்கு, இந்த சபையை குறித்து பெரிய நோக்கம் இருக்கு, இந்த சபையை குறித்து பெரிய தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. குறித்த காலத்திற்கு இந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒருவேளை நமக்கு புரியாம இருக்கலாம், ஐயா இருக்கிறது 10 பேர் தான் இருக்கா, 20 பேர் தான் இருக்கோம், இப்போ எங்க இந்த சபையை வச்சு நான் என்னையா செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த சபையை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பொய் சொல்லாது. ரெண்டாவது, முதல் சொன்னேன் குறித்த காலம், ரெண்டாவது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நமக்கு லேட்டான நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, ஒரு காரியம் நடக்கலைன்னா நம்ம வந்து அதை விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தரிசனம் இன்னும், சொல்லுங்க, தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அது நம்மளை விட்டு எங்கேயும் என்ன செய்யலை, போல. ஆண்டவர் யோசேப்பை அழைக்கும் போது வயசு என்ன பார்த்தீங்க அப்படின்னா 17 வயசு. சொப்பனம் கொடுக்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 37வது அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கு. 37வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொப்பனம் கொடுக்கிறார். என்ன சொப்பனம் கொடுக்கிறார் அப்படின்னு 37வது அதிகாரம் 5வது வசனத்தில் அந்த வசனம் இருக்கு. என்ன சொப்பனம் கொடுக்கிறாரு? இவருடைய கதிர்கட்டை என்ன செய்யுது, இவருடைய கதிர்கட்டை எலும்பி நிக்கி மற்ற கதிர்கட்டெல்லாம் என்ன செய்யுது, விழுந்து கிடக்கு. சூரிய சந்திரன்லாம் நட்சத்திரங்கள் இவரை பணிந்து கீழே பணிந்து வணங்குது. இது பெரிய தரிசனம். இவனுக்குள்ள அது வந்து போய்கிட்டு இருக்கு. நமக்கும் சொப்பனம் தரிசனம் என்ன செய்யுது, அண்ணே நீங்க சொல்றதெல்லாம் சொப்பனம் தரிசனம் வேற ஏதோ என்ன செஞ்சிடுது, வந்து போகுது. ஆனா யோசேப்புக்கு வந்த தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தரிசனம். இவரு கதிர்கட்டு நிற்கான், மற்ற கதிர்கட்டுலாம் என்ன செய்தான், விழுந்து கிடக்கான்.
இவரை பார்த்து எல்லா சூரிய சந்திரன் நட்சத்திரம் பணிந்து வணங்குதான். இப்போ இதெல்லாம் அவர் என்ன செய்கிறார் யோசேப்பு, இதை அவன் மனசில் வைக்காம எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் சொல்லும்போது தான் பிரச்சனையே வந்தது. அல்லேலூயா. 17 வயசில் சொல்கிறாரு, ஆனால் 18ஆம் வயசில் குழியில் தூக்கி போட்டாங்க. 19ஆவது வயசில் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறாரு, ஆனால் 20ஆவது வயசில் ஜெயிலில் தூக்கி போட்டார். நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ட தரிசனத்திற்கும் இப்போ நடக்கிற காரியத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் ஒன்றும் புரியணும், இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தரிசனத்தை இன்னும் வச்சிருக்கிறாரு. சூழ்நிலை பார்த்தோன்னா நம்ம என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா, நான் பார்த்த தரிசனம் நானா பார்த்துட்டேன், நானா ஏதோ யோசிச்சுட்டேன், நானா ஏதோ கற்பனையில் நினச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் சொப்பனங்களை கொடுத்தால், தரிசனங்களை கொடுத்தால், வாக்குத்தத்தங்களை கொடுத்தால் அதை நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அடிமையாய் இருந்த யோசேப்பை கர்த்தர் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். 17 வயசுல பாருங்க அவனுக்கு சொப்பனங்களை தரிசனம் கொடுத்தார். 41வது அதிகாரம் 46வது வசனத்தில் இப்படி போட்டிருக்கு, யோசேப்பு 30வது வயதுல பார்வோனுக்கு முன்பதாக நின்றானா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கிறாரு, ஆனா இன்னும் அந்த தரிசனம் இன்னும் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால என் வாழ்க்கை எப்படியோ முடிஞ்சிருமோ, இதுதான் என் வாழ்க்கையோ, இப்படிதான் என் வாழ்க்கை, இதுதான் வந்ததை தின்னு விதி வந்தா சாகணும் அப்படிலாம் இல்லம்மா. ஆண்டவர் நமக்காக ஒரு எதிர்காலத்தையும் ஒரு திட்டத்தையும் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பைபிளில் எல்லாம் அற்பமான ஆரம்பம் தான். யாருக்கு பெரிய சம்பூரணத்தில் யாரும் ஆரம்பிக்கல. ஆடுகளுக்கு பின்னே அலைந்த தாவீதை தான் எடுத்து ஆண்டவர் அதிபதியாக மாற்றினாரு. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, அடிமையத்தான் ஆண்டவர் அதிபதியாக மாற்றினாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க சூழ்நிலை பார்க்கும்போது என் சூழ்நிலை எல்லாம் இப்படியே தான் இருக்கு, மாறவே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்காக தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சொப்பனத்தை கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது ஒரு நாளும் பொய்க்காது. அது இன்னும் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சபைக்காக இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது 75 வயசு. ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் போட்டிருக்கு. ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது எத்தனை வயசு? 75 வயசு. 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 99 வயசுல ஆண்டவர் இடைப்படுறார், திரும்ப இடைப்படுறார். கிட்டத்தட்ட 25 வருஷம். நம்ம 25 வருஷம்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, காத்திருக்கவே. என்ன ஆண்டவரே, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, ஆனால் இன்னும் நான் உங்களை நம்பி என்ன சபைக்கு வரணுமா? சபைக்கு எனக்கு என்ன கிடைக்கி? ஒன்றுமே. நான் சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு நீங்கள் தவறாமல் நீங்கள் ஒழுங்காக வந்தால் போதும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் சொன்னாரோ அதை நிச்சயமாக என்ன செய்வார், நிறைவேற்றுவார். இப்போ எந்த கதையை நான் சொல்லிட்டு நான் பாதியில் விட்டுட்டேன். ஏசாயா 33:17 சொன்ன, உன் கண்கள் தூரதேசத்தை பார்க்கும். அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். எனக்குள்ள எண்ணம் ஒரு தயவு, ஆண்டோடைய சித்தத்தை எனக்குள்ள வெளிப்படுத்திட்டார். என்ன வெளிப்படுத்தினாரு? உன் கண்கள் உன் கண்கள் தூரதேசத்தை என்ன செய்ய போகுது, பார்க்க போகுது. அப்போ என்னெல்லாம் எப்போ சீக்கிரமாக வெளிநாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம். அப்போது அந்த குறித்த காலம்ங்கிறது ஆண்டு வச்சுருந்தார். சொன்ன உடனே மறு வருஷத்தில் என்ன செய்யலைண்ணா போகல. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்த உடனே நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். யாராவது கேட்டால் கூட சொல்லுவேன், எங்கே என்ன செய்ய போகிற, இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன இதெல்லாம் ஒரு வேலையாப்பா, இதில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த வேலைலாம் எனக்கு வேலை கிடையாது, நான் வெளிநாட்டில் போய் என்ன செய்ய போகிறேன், வேலை பார்க்க போகிறேன். என்ன படிச்சிருக்க? அப்போ நான் டிகிரி தான் படிச்சிருக்கேன். இந்த டிகிரி படித்த வேலைக்கெலாம் உங்களை யாரும் வெளிநாட்டில் போய் ஃப்ரீ விசாலாம் கொடுத்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உங்களை வேலைக்கெலாம் செய்ய மாட்டாங்க. யாராவது ரூபா கொடுத்து என்ன வேணா நினச்சிக்கலாம், எங்கேயாவது போய் எங்கேயாவது ஒட்டக்கட்டத்தை என்ன செய்ய மேய்க்க விட்டுருவாங்க அப்படிம்பாங்க. அப்போது இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்போ இந்த வசனத்தை நான் அறிக்கை பண்ணிக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு. அப்போ குறித்த காலம் எனக்கு நிறைவேறுது. ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, இன்னும் அந்த வாக்குத்தத்தம் எனக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஆமென். அல்லேலூயா. அந்த காலகட்டம் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நான் விசுவாசித்து நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார். எந்த ஒரு பைசா செலவு இல்லாமல் எனக்கு சாதாரண ஒரு தினத்தந்தி பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன். எனக்கு ஆண்டவர் பார்க்க வச்சார். அந்த விளம்பரத்தை பார்த்து நான் அப்ளை பண்ணேன்.
அப்ளை பண்ணி அது சென்னையில் தான் இன்டர்வியூ நடந்தது. அந்த இன்டர்வியூ கூட நான் போகணுமா வேண்டாமான்னு எனக்கு பயங்கர ஒரு யோசனையாக இருந்தது. ஏன்னா சென்னையில் ஒரு இன்டர்வியூனா நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா எவனாவது நம்ம ரூபாயை என்ன செஞ்சிடக்கூடாது, பிடிங்கிடக்கூடாது, எதை ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு உள்ள பயம். ஏன்னா வெளிநாட்டு வேலைனாலே பாதி பேர் ஏமாத்துறவன் தான் என்ன செய்கிறான் இருக்கு. அப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ வீட்டுக்கு வரும்போது நான் அம்மாட்ட எதுவுமே சொல்லலை, எனக்கு இப்படி இன்டர்வியூ வந்திருக்கு போகணும்னு. ஆனால் என்னைக்கு இன்டர்வியூவோ அன்னைக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சென்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை அப்படின்னா எங்கள் மாமா, தாய் மாமா அவங்க மகளுக்கு கல்யாணம். அப்போது கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து இன்விடேஷன் கொடுத்து, ட்ரெஸ்ஸை கொடுத்து, அவங்க வந்து எங்களுக்கு டிக்கெட்டையும் புக் பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு தேவையான காரியங்களை செஞ்சு கொடுத்தாங்க. கரெக்டாக என்னைக்கு இன்டர்வியூ இருக்கோ இன்டர்வியூக்கு மறுநாள் அந்த ஃபங்க்ஷன். ஆனால் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்துடணும்னு சொல்லி எங்களுக்கு டிக்கெட்டை போட்டு எங்களுக்கு எல்லாம் செஞ்சு எங்களுக்கு நேர்த்தியான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு அவங்க தான் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இதுலேருந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நானே சுயமாக ஏதாவது நினச்சி போகணும்னு நினச்சா கூட ஆண்டவருடைய திட்டம் வேலை வரும்போது ஆண்டவரை நமக்காக என்ன செய்வார். ஹல்லேலூயா. கரெக்டாக ஆண்டவர் அங்கே போக வச்சார். போகும்போது நான் கூட நினச்சேன் இன்டர்வியூலாம் இன்னும் கஷ்டமாக இருக்கும், எப்படிடா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தான் இங்கே தான்ப்பா இருக்கேன். அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அப்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு என்ன பேசணும் தெரியாது. அப்போது ஆவியானவர் சொன்னேன், நாங்கள் தான் இருக்கோம், திரியேக தேவனாக இருக்கோம், நீ கவலைப்படாத. அப்போது அவர் கேள்வி கேட்ட கேள்வி, என்ன பேர், நீ எந்த ஊர்லேருந்து வர, நீ எங்கே படித்த, இவ்வளோதான், எங்கே படித்தேன்னு கேள்விப்பட்ட அவர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இந்த காலேஜில் படித்தேன், மதுரையில் படித்தேன், இந்த காலேஜில் படித்தேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் அதே காலேஜில் தான் நானும் படித்தேன், அந்த காலேஜில் இருந்து தான் படித்து நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அவர் அந்த கம்பெனிக்கு GM, அவர் தான் அந்த போஸ்டிங்லாம் போடுறவர். இப்போ அவருக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம காலேஜில் படித்த பையன் ஒரு பையன் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2-3 சும்மா சாதாரண 2 கொஸ்டின் கேட்டு, உனக்கு எல்லாம் ஓகே ஆகிட்டு உனக்கு 3 மாதத்தில் திரும்ப உனக்கு நான் கால் பண்ணுவோம், உனக்கு விசா டிக்கெட்டில் அனுப்புவேன்னு. அதே போல் 3 மாதத்தில் ஆண்டவர் எனக்கு டிக்கெட்டு விசா தந்து ஃப்ரீ டிக்கெட்டு ஃப்ரீயே விசால ஆண்டவர் நாம மகிமைக்காக நான் வெளிநாட்டுக்கு போனேன், அங்கே வேலை செய்தேன், அங்கே உள்ள தமிழ் சபையில் ஊழியமும் செய்தேன். ஏதோ கதை பேசிட்டு நான் உங்க முன்னாடி நிற்கல, ஏதோ நீங்கள் சாதாரண நினைக்க. நான் அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது பேப்பர் போட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். என்னுடைய ஒவ்வொருடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அற்பம் தான். இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை பார்க்கும்போது நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அற்பமான இப்படிலாம் இருக்கு, அற்பமாக இருக்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும். இல்லை, நான் சொல்கிறேன், அற்பமாக ஆரம்பிக்கப்பட்டது முடிவு சம்பூர்ணமாக விளங்கும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த தரிசனங்கள், சொப்பனங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பொய் சொல்லாது. அடுத்து என்னது அந்த வசனத்தில், ஆபகுக்கு 2:3 காத்திரு. வசனம் வாசிங்க. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. என்ன சொல்லாது? நம்ம எல்லாரும் என்ன சொல்வோம்? 10ல் 2 பொய்யா என்ன இருந்துருது. ஏதோ ஒரு ஃப்ளோவில் என்ன செய்யுது, ஏதோ 2 ஃப்ளோவில் வருதா வரலையா? யாருமே பொய் சொல்ல மாட்டீங்க, அப்படி தானே? வருதா வரலையா? பார்த்தீங்களா, போனீங்களா, வேற ஒன்றும் வேண்டாம். ஏதாவது அவசரமாக ஒரு கூட்டத்துக்கு நம்ம போயிருக்கணும், அவங்க 9 மணிக்கு அங்கே நிற்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வீட்டிலேருந்து 8:30க்கு கார் எடுத்துருப்போம். கிட்டத்தட்ட அங்கே போய் ரீச் 9:10 ஆயிரும். நான் அவங்ககிட்ட போய் சொல்லுவோம், இந்த பக்கத்தில் என்ன செஞ்சுட்டேன். அப்போ தான் இவர் வீட்டிலேருந்து என்ன செய்வார், கிளம்புவார். இது வந்து நடைமுறையில் நிறைய நம்ம பொய் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவரை பற்றி போட்டிருக்கு, அது பொய்யே. உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டாருன்னா அது பொய்யே கிடையாது, அது உண்மையில நிஜமாக ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஏன்னா அவரை பற்றி சொல்லியிருக்கு. என்னாகமத்தின் புத்தகம் 23 அதிகாரம் 19 வசனத்தில், பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும். நம்ம தான் பொய்யை அழுத்து விடுறோம், அவர் வந்து பொய்யே என்ன செய்ய மாட்டாரா? அதனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து தரிசனம் கொடுத்து, பாஸ்டர் ஜான் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரு, வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னா ஆண்டவர் பொய்யே சொல்ல மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடி ஆழத்தில் நமக்கு எப்போது என்ன செய்யணும்? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி வந்து நம்மளை மாதிரியே ஆண்டவரை நினைக்கும். அதான் பிரச்சனை. யாரை மாதிரி நினைக்கும்? நம்மளை மாதிரியே நினைக்கும். நம்ம பொய் சொல்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்வார்? பொய் சொல்லிடுவார் அப்படின்னு நினைக்கும்.
இல்லை இல்லை இல்லை, இன்னும் 2 வருஷத்தில் இது பெரிய ஃப்ளாரிஸ் ஆகும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, சே ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் அப்பா, அவர் சொன்னதை அவர் செய்கிற தெய்வம். ஆமென், அல்லேலூயா. பொய் சொல்லாது. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நான் உன்னோடு செய்த உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். ஆண்டவர் நம்ம கூட ஒன்று சொல்லிட்டாருன்னா அது நிலை பெயரவே பெயராது. மலைகள் விலகும், பர்வதங்கள் நான் உனக்கு நான் அதை செஞ்சிருவேன், நீ சர்ச்சை மட்டுங்க கெட்டுங்க ஜான், அதுக்கடுத்து நான் வந்துடுவேன் வச்சிருவேன்னு எத்தனை பேர் ஆயிரங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவன் எங்கே போயிருக்கான் நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், சொன்னவன் எவ்வளவோ பேர் சொல்லவன் வராமல் இருக்கலாம். ஆனால் சொன்ன ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அந்த தரிசனத்தை கத்த நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேற்றுவார். அவர் சொன்ன தரிசனங்களை நிறைவேற்றுவார், எல்லாம் செய்வார். ஆனால் இப்போ நம்ம வாழ்க்கையில் அது எப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கும், அதான் ரொம்ப கேள்வி. எப்போ நடக்கும் கேளுங்க, எப்போ நடக்கும் தரிசனம் என் வாழ்க்கையில்? ஆண்டவரே எப்போ ஒரு மாற்றம் வரும், எப்பொழுது அந்த உயர்வு வரும்? எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி உண்டு. இப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அதில் போட்டிருக்கு, அந்த வசனத்தை வாசிங்க. ஆபூக் 2:3 2:3 வச்சிருங்க. 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. இப்போ தாமதித்தாலும் அதற்கு, இப்போ காத்திருக்கிறதா பெரிய பிரச்சனை. எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை என்னன்னா, எங்கே என்ன செய்யக்கூடாது, பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் பஸ் வந்து என்ன செஞ்சிடணும். நான் அப்படி நினைப்பேன், பஸ் ஸ்டாண்டு போனால் பஸ்ஸில் வந்து உடனே என்ன செய்யணும், ஏறணும். நமக்கு சீட் என்ன செய்யணும், இருக்கணும். நமக்கு யாருக்கும் காத்திருக்கிறது பிடிக்கவே செய்யாது. ஆனால் அங்கே பைபிளில் போட்டிருக்கு, அதற்கு அதற்கு என்ன செய்யணும். பிள்ளைக்கு வயசாகி போயிட்டு இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும், காத்திரு. அப்போ அந்த காத்திருக்கிற அனுபவம் வந்து வரும் பொழுது ஒரு குணம் நமக்கு சோதிக்கப்படும். காத்திருக்கும் போது ஒரு குணம் சோதிக்கப்படும். என்னது குணம் தெரியுமா? விசுவாசம் சோதிக்கல, ரொம்ப முக்கியமானது பொறுமை ரொம்ப சோதிக்கப்படும். என்னது? ஏன்னா ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து காத்திருப்போம். ஜானுடைய காரியங்கள் எனக்கு தெரியும். திருமணமாகி எல்லாரும் வந்து குழந்தை எப்போ வரும் கேட்டாங்களா, காக்கலையா? ஆண்டவரே, அப்போ நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் வந்து அவர் பொய்யே என்ன செய்ய மாட்டார். ஆனால் நமக்கு என்ன இல்லை, காத்திருக்கக்கூடிய அந்த இருதயம், ஐயோ எப்போ வரும். அப்போ அதுக்கு அந்த பொறுமைங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கு. அந்த பொறுமையை வந்து நம்ம சோதிக்கும். அதனால தான் யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் அழகா ஆண்டவர் ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார். யோபின் பொறுமையை குறித்து வாசிங்க. யோபு டிஃபி வாசி. யாக்கோபு 5:11. பொறுமையாக இருந்தால் நம்மளாம் யாரா? இப்போ யாராவது பாக்கியவான் அப்படின்னா நீங்களும் நான் தான் பாக்கியவான். ஏன்னா நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்பார். அப்போ நம்ம பாக்கியவான்லாம் தான் ஆண்டவர் பார்க்குறார். பாக்கியவான்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டங்கள், அவன் பட்ட இழப்புகள் ஏராளம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம் இருந்தது, கர்த்தருடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற நிலைமையை நிச்சயமாக மாற்றுவாருங்கிற பொறுமை அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. ஒருவேளை இப்போ இருக்கிற நிலைமையில நீங்கள் நினைக்கலாம், ஐயா நஷ்டம், இழப்பு, இவ்வளவு கண்ணீரில் இருக்கு, இவ்வளவு பாடுகள் இருக்கு. அப்போ உங்களை பார்த்து என்ன பார்த்து தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், யோபின் பொறுமையை குறித்து. இந்த பொறுமையின் காலத்தில் தான் எல்லா நண்பர்கள் வந்து நம்மளை ஏளனம் பண்ணுவான், பரியாசம் பண்ணுவான். இதுக்குன்னே வருவாங்க. நீ நல்லா இருக்கும் போதோ காட்டிலோ நீங்கள் இழக்கும் போது உங்களை ட்வீஸ் பண்ணுறதுக்கு 2 பேர் வருவான். 2 பேர் ஏளனம் பண்ணுறதுக்கு 2 பேர் வருவான். பரியாசம் பண்ணுறதுக்கு 2 பேர் வருவான். இதெல்லாம் நீ உன் வாழ்க்கை நடக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அப்போவுமே உன்னை பார்த்து எனக்கு தெரியும், உன் நடையும் உடையும் உன் பேச்சும் அப்படின்னு என்ன செய்வாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஏன்னா இழக்கும் போது எல்லாருக்கும் நம்ம பரியாசமாக தான் படுவோம்.
ஆனா யோபை பத்தி போட்டிருக்கு, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்க, கர்த்தருடைய செயலின் முடிவு. நீங்க பொறுமையா இருக்கும்போது செயல் முடிவு எப்படி இருக்கு தெரியுமா? ரெட்டிப்பான நன்மையை யோபுடைய வாழ்க்கையில் அனுபவித்தாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க பொறுமையா இருக்க 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 ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவாரு. அது சாதாரண தரிசனமா இருக்காது, அது ரெட்டிப்பான நன்மையா தான் ஆண்டவர் முடிய பண்ணுவாரு. யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க இப்ப இருக்கிற நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை கர்த்தர் ரெட்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆமே. இப்போ யோபு மாதிரி யாரும் உங்களை புரியாம இருக்கலாம். யோபு ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு, யாராவது ஓட்டை எடுத்து சொரிகிறீங்களா? இப்போ யாருமே என்ன செய்யல. அப்படி அந்த நிலவைக்கெல்லாம் போல. இன்னைக்கு நான் சொல்றேன், யோபு எல்லாத்தையும் இழந்தாரு, நம்ம யாரும் இழக்கல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், யோபை காட்டிலும் யோபுடைய பொறுமையை ஆண்டவர் எழுதி வைக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க டெய்லி சந்திக்கிற அந்த பிரச்சனைகள், பாடுகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், ஏளனங்கள், அவமானங்கள் மத்தியில் நீங்க கடந்து செல்லும் போது ஒரே ஒரு காரியம், இந்த பொறுமைக்கு ஒரு பதில் உண்டு. இந்த பொறுமைக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு பெரிய ரிவார்டு தரப்போறாரு. அது ரெட்டிப்பான ஒரு நன்மையை கத்த தரப்போறாரு. அல்லேலூயா. அதனால எதை பத்தி கவலைப்படாதுங்க. பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னொரு வசனம் இருக்கு, எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனத்துல அழகான ஒரு வசனம் இருக்கு. எபிரேயர் 10வது அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. 10:36. போதும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு என்னது அவசியமா இருக்கு? அல்லேலூயா. இப்போ நெல் கதிர் வளர்ந்து நிக்கி 120 நாள் அப்படின்னா 120 நாள் தான். இப்போ 80வது நாளில் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும் மாதிரி தெரியும். பார்க்கும்போது பரவாயில்லையே, ஓரளவு நல்லா இருக்க. 90வது நாள் நல்லா இருக்க மாதிரி தெரியும். அதுக்காக 90வது நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, அறுத்துடக்கூடாது. கூட ஒரு 10-20 நாள் காத்திருந்தா அது நிறைவான ஒரு பலனை என்ன செய்யும், தரும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எங்கே பெறணும்னா, நம்ம சபைக்கு வாரம் வாரம் பொறுமையாக வரணும். பொறுமையாக ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பொறுமையாக வரணும்னா லேட்டாக என்ன செஞ்சிடக்கூடாது. பொறுமைன்னா அந்த பொறுமைக்கு பெறாதுங்க. பொறுமையாக சபைக்கு என்ன செய்வோம், அந்த பொறுமையை சொல்லலை. ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வாங்க. ஆனால் ஒவ்வொரு வாரமும் உங்கள் வாழ்க்கையில் சில 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 காரியத்தில் கண்ணீராக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், அந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஐயா இந்த வாரமும் என் பிரச்சனை நீங்களையா, அடுத்த வாரமும் வாங்க, அதுக்கு அடுத்த வாரம் பொறுமையாக இருங்க. ஆண்டவர் அதில் ஒரு நீதியை செய்வார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை எப்படி இருக்கான்? பொறுமை வேண்டியதாக இருக்கு, ரொம்ப அவசியம். சொல்லுங்கள், பொறுமை எனக்கு வேணும்னு சொல்லுங்கள். என் கணவர் இன்னும் மாறவே இல்லைன்னா என்ன வேணும்? கொஞ்சம் பொறுமை. ஐயா அந்த பொறுமையை மட்டும் எனக்கு தங்க. இன்றைக்கி ஆண்டவர் அந்த பொறுமையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறாரு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, யோசேப்புக்கு கிட்டத்தட்ட 17 வயசில் தரிசனத்தை பெற்றார். 30 வயசு வரைக்கும் அந்த பொறுமை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அந்த பொறுமையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இப்போ முதல்ல சொன்னேன், இது ஃபஸ்ட்டு குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்னும் ஆண்டு வச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து நிச்சயமாக வரும், அது பொய் சொல்லாது. இப்போ இந்த காலம் இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னா முதல்ல தேவை பொறுமை. அந்த பொறுமை அந்த பொறுமையில், அதாவது அது நிச்சயமாக வரும், தாமதிக்காது. அதுக்கு காத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த குணம் என்னென்னா பொறுமை வரும். ரெண்டாவது என்ன வரும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் தவறான ஒரு பாதையை பிசாசு ஏற்படுத்துவான். நடக்கலைன்னா நம்ம தப்பான ஒரு ரூட்டை என்ன செஞ்சிடும், எடுத்துரும். அது பேர் என்ன பேர் அப்படின்னா, பிசாசு வச்சிருக்கான் இச்சை. என்னது சொல்லுங்க, என்னது இச்சை. பிசாசுடைய வேலையே உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனத்தை என்ன செஞ்சிடணும், சொப்பனத்தை கெடுக்கணும். அல்லேலூயா. இந்த வாரம் சபைக்கு வரீங்க, ஆனால் அடுத்த வாரம் ஏதோ ஒரு உங்கள் சொந்தக்காரங்க கூப்பிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சினிமா தேட்டருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, கூப்பிட்டு போயிடக்கூடாது.
அப்படி கூட்டு போயிட்டோம்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசன சொப்பனமெல்லாம் நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. அன்னைக்குடைய வாழ்க்கையில் இங்கே கேட்கும்போது பிரசங்க கேட்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் போகும்போது அது எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு நம்ம நினைக்கும். காரணம் என்ன தெரியுமா? பிசாசு எப்போதுமே நம்மளை வந்து அந்த சொப்பனத்தை தரிசனத்தை நினைக்கவே விட மாட்டான். ஏதாவது ஒரு டைரக்ஷன் பண்ணிடுவான். யோசேப்புக்கு பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தாரு, தரிசனம் கொடுத்தாரு. தரிசனம் கொடுத்த உடனே மறுநாளே நடக்கலை, மறு வருஷமே நடக்கலை. இப்போ அவனை தூக்கி சகோதரரெல்லாம் எங்கே தூக்கி போட்டாங்க? எங்கே தூக்கி போட்டாங்க? ரெண்டாவது காரியத்தில் சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு பொறுமை, ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் புறக்கணிப்பு இருக்கும். என்ன இருக்கும்? ஐயா எல்லாரும் என்னை புறக்கணிக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். இப்போ எல்லாரும் என்னை நேசிக்காங்க, எல்லாருக்கும் நான் பிரியமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தரிசனங்கிறது இன்னும் வரல. என்ன வரல? எங்கள் அப்பா என்னை புறக்கணிக்கிறார், எங்கள் அம்மா புறக்கணிக்கிறாங்க, எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறாங்க. பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில் அன்னைக்கு அவங்க வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? இந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் ராஜாவாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? அபிஷேகம் பண்ண போகிறார். இங்கேருந்து சவுல் வராரு, சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்தால் அங்கே ஒரு பெரிய ஒரு விசேஷம்தான். ஆனால் அந்த வீட்டுக்கு வரும்போது 7 பேர் இருக்காங்க, ஆனால் தாவீது மட்டும் இல்லை. 7 பேர் எங்கே இருக்காங்க? அந்த வீட்டில் இருக்காங்க. ஆனால் தாவீதை எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கு, எல்லாருக்கும் கூப்பிடுறாங்க, உங்களை மட்டும் புறக்கணிச்சா எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் சில சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரும். என்னை மட்டும் கூப்பிடலையே, எல்லாரும் என்ன புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாக தான் பரிசுத்தவான்கள் கடந்து போயிருக்காங்க. யோசேப்பு கடந்து போயிருக்கிறார், தாவீது கடந்து போயிருக்கிறார், எல்லாரும் இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போயிருக்காங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புறக்கணிப்பு இருக்கும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த புறக்கணிப்பு உங்கள் வாழ்க்கையில் அது ஆண்டோடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கொண்டு வரும். ஆமென். அடுத்து பார்த்தீங்க, நான் சொன்னது போல இச்சை, பிசாசு இச்சையை கொண்டு வருவான். இப்போ பாருங்க, யோசேப்பு இப்போ வந்து எகிப்தில் இருக்கிறாரு. இப்போ யோசேப்பு பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது, ஆனால் அவன் கூட இருக்கிறது ஒன்னே ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது? யோசேப்பு கூட ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது? தரிசனம் இருக்குது, சொப்பனம் இருக்குது. ஆனால் அவங்க கூட இருந்து எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க அப்பா அம்மா போயிட்டாங்க, சகோதரர்கள் போயிட்டாங்க, யாருமே கூட இல்லை. இப்போ ஒரு அடிமையாக இருக்கார். ஆனால் இந்த சூழ்நிலையில், இந்த வெறுமையான ஒரு சூழ்நிலையில் பிசாசு ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். அவன் தான் யார் அப்படின்னா போத்திபார் மனைவி அனுப்புகிறான். இன்றைக்கி நீ தனிமையாக இருக்கும்போது யாருமே நம்ம கூட இல்லை, எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க, இந்த உலகத்தில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம இருக்கும்பொழுது யாராவது ஒருத்தர் அன்பாக பேசுகிற மாதிரி என்ன செய்வாங்க? வருவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை இழுக்கும், நம்ம மாம்சத்தை இழுக்கும், மனசை இழுக்கும். அப்போ நீங்கள் உடன்பட்டு போயிட்டீங்க அப்படின்னா சொப்பனத்தை இழந்துடுவீங்க, தரிசனத்தை இழந்துடுவீங்க, ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மையை இழந்துடுவீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட காரியம் வரும்போது ஒன்று நினைக்கணும், ஆண்டுடைய திட்டத்தை ஆண்டுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறாரு, அதனால் இந்த இச்சைக்கு நான் உடன்பட மாட்டேன். அல்லேலூயா. தனிமையாக இருக்கும்போது மொபைலை பார்க்கணும்ல, என்ன செய்யும்? மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தால் எது வராது அப்படின்னா ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் என்ன செய்யாது? மறந்துடும், முற்றிலும் மறந்துடும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொறுமையாக இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். அதுக்கடுத்து ஒரு வசனம் இருக்குது, ஆபகுக்கு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆபகுக்கு 2வது அதிகாரம் 2வது வசனம். நீ தரிசனத்தை எழுதி பாருங்க, இங்க ஆபகுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தரிசனம் இருக்கு, ரொம்ப சந்தோஷம், ஆனா நீ என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும். எழுதி என்ன செய்யணும் அப்படின்னா அதை வரைஞ்சி என்ன செய்யணும்? எங்கே வைக்கணும்? அதை எல்லாரும் பார்க்குற மாதிரி வை. சரி, எல்லாரும் பார்த்தாங்கன்னா வித்தியாசமாக நினைப்பாங்க. நான் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப பெருசாக நினைக்கேன். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன உனக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு என்ன செய்வாங்க? அப்படிலாம் என்னால் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. பரவாயில்ல, உங்கள் வீட்லேயே நீங்கள் என்ன செய்யலாம், வைக்கலாம். ஆண்டவர் 2016-17 எங்கிட்ட எந்த வசனத்தை பேசினார்? நான் உனக்கு இடம் உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னார், ரெகோபோத். அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரெகோபோத்துன்னு ஆண்டவர் கொடுத்துட்டார். ரெகோபோத் அப்படின்னா இடம் உண்டாக்குவேன். அப்போ இடம் உண்டாக்குவேன், எங்களுக்கு என்ன இல்லை, வீடு கிடையாது. அப்போ ஆண்டவர்கிட்ட சோமன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க, இடம் உண்டாக்குவேன் அப்படின்னு.
அப்போது ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு விருப்பத்தை தராரு. என்ன விருப்பத்தை தராரு? முதல்ல உனக்கு எப்படிப்பட்ட வீடு என்ன செய்யணும் வேணும், என்னெல்லாம் வேணும். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு வீடு ப்ளஸ் ஒரு பெரிய ப்ரேயர் ஹால் எனக்கு வேணும். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்குள்ளே இருக்கிற மாதிரி வீட்டில் என்ன செய்யணும், ப்ரேயர் நடத்தணும். இப்படி ஒரு எண்ணத்தை ஆண்டவர் எனக்கு உள்ளத்தில் தந்தார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், முதல்ல என்ன செய்யணும், வரைகிறதுக்கு ஏதாவது காசா பணமா, வரைகிறதுக்கு என்ன வேணும், கை வேணும், வேறு என்ன வேணும், பென்சிலா பேனாவா, பென்சில் பேனா வச்சுக்கோங்க, பேப்பர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இது தோணுதோ, வீடு வேணும்னா வீட்டை என்ன செய்யுங்க, வீடு யாருக்காவது வேணுமா வேண்டாமா, ஆண்டவர் உங்களுக்கு விருப்பத்தை தருவார், அது செய்ய வைப்பார். இதில் நடக்குமாலாம் நீ யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது என்ன செய்யணும். 75 வயசில் ஆபிரகாம் அழைக்கும்போது பிள்ளை கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்ன, வானத்தை பாருனாரு. வானத்தை பார்க்கும்போது என்னதான் இருந்தது, என்ன இருந்தது? 75 வருஷத்தில் நட்சத்திரத்தை பார்க்க சொன்னார். இப்படிலாம் பிள்ளை இருக்கு, ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் 100 வயசில் ஆண்டவர் பிள்ளையை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. இப்போ சாரால் நகைச்சாங்க. இப்போ நம்ம நடக்கீங்களா, இதில் நடக்குமா அப்படின்னு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், வீட்டில் போய் என்ன செய்யணும், கை இருக்குது, பேனா இருக்குது, என்ன இருக்குது, பேப்பர் இருக்குது. அல்லேலூயா. நான் என்ன செஞ்சேன், வீட்டில் நானே ஒரு படத்தை வரைஞ்சேன். ஆண்டவரே இது 3 பெட்ரூம் எனக்கு வேணும், பெரிய ஒரு ப்ரேயர் ஹால் வேணும், ஒரு தோட்டம் வேணும், 2 கார் விடுற மாதிரி இடம் வேணும். இதெல்லாம் ரொம்ப ஓவராக போச்சு. இதெல்லாம் பார்த்தோம்னா எத்தனை சென்ட் வருமோ, 1 சென்ட் எனக்கு கிடையாமல் இருந்தது. 1 சென்ட் கூட எங்கேயாவது வீட்டை பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தா பரவாயில்லையே, இவ்வளோ 1 சென்ட் கூட நமக்கு இல்லையே, எத்தனை நாள் நினச்சிருக்கேன். அப்போது ஆண்டவர் சொன்னார், எழுது அப்படின்னார். நாங்கள் உடனே அது இது பண்ணோம், ஒட்டிட்டு எங்கே நம்ம இதை ஒட்டலாம், டெய்லி எதை தான் திறப்போம், பீரோவில் தான் டெய்லி என்ன செய்யும் திறப்போம். ஏன்னா ட்ரெஸ்ஸை டெய்லி எடுக்கிறதுனால பீரோவில் என்ன செஞ்சாச்சு. வேறு எங்கேயாவது ஒட்டினோம்னா நம்ம அடிக்கடி என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். பீரோவில் ஒட்டினா கண்ணாடி மாதிரி என்ன செய்யும், அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ டெய்லி என்ன செய்யும், ஆண்டவரே இந்த வீட்டுக்காக நன்றி, இந்த ப்ரேயர் ஹாலுக்காக, ப்ரேயர் ஹால் பேர் பெத்தேல், வீட்டு பேர் ரெகபோத், ஆண்டவரே இந்த ரெகபோத்துக்காக நன்றி அப்படின்னு சொல்லி அது மேலே கை வச்சு ஜெபம் பண்ணோம். இந்த கொரோனா ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது. கொரோனா சிலருக்கு அது நஷ்டம், ஆனால் சிலருக்கு ரொம்ப லாபம். உங்கள் பாஸ்ட்டுக்கு அது லாபமாக தான் முடிஞ்சுது. ஆமென். அல்லேலூயா. லாபமா நஷ்டமா? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை, கொரோனாவில் தான் மனைவி என்ன செஞ்சார், இந்த நன்மையை கண்டடைஞ்சார். அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கொரோனாவில் எல்லாருக்கும், நாங்கள் கொரோனாவில் அதிகமாக ஜெபம் பண்ணோம். 3 வருஷம் ஜெபம் பண்ணோம். ஆனால் கொரோனாவில் ரொம்ப ஜெபம் பண்ணோம். ரொம்ப ஜெபம் பண்ணி கரெக்டாக ஒரு 6 மாதம் கழிச்சு கொரோனா 2020 லாக்டவுனை நிப்பாட்டினாங்க. கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் பிரேக் விட்டாங்க பாருங்கள். அந்த பிரேக்கில் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையா, ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதே போல் எங்களுக்கு நல்ல வீட்டை தந்தார். அல்லேலூயா. நீங்கள் எப்போமாவது நீங்கள் டூருக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு என்ன செய்யுங்க, குற்றாலம் பக்கம் தான் எங்கள் வீடு, தென்காசி பக்கம் தான் எங்கள் வீடு, ஆந்திரையில் இருக்குது. நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக வீட்டு நான் ஒட்டி இருக்கிறதையும் காமிக்கேன். இன்னும் அதை ஒட்டி என்ன தான் செஞ்சுருக்கு, அதெல்லாம் சாட்சி பலகையாக வச்சுருக்கேன். யாராவது பார்க்கணும்னா என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு எதெல்லாம் சொன்னாரோ சொன்னதை என்ன செய்யணும், சொன்னதை ஃபஸ்ட்டு வீட்டில் போய் எழுதணும். எழுதி என்ன செய்யணும். இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. ஏன்னா இதுக்கு காசும் கிடையாது, இதுக்கு பணமும் கிடையாது. ஐயா இதுக்கு நான் பெரிய பட்டதாரி ஒன்றுமே கிடையாது. சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச படத்தை வரைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை எழுதுங்க. நான் அதான் என் ஃப்ரெண்ட சொன்னேன், எப்பா உனக்கு கார் கேட்கியா, ஃபஸ்ட்டு நீ என்ன செய்ய அப்படின்னா அந்த கார் படத்தை என்ன செய், கார் படத்தை எடு, பிரிண்ட் அவுட் எடு, ஒட்டு. ஆண்டவரே இந்த கார் தந்ததுக்காக நன்றி. பால் எங்கிச்ச ஒரு கதை, அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு காரியம். இதே மாதிரி ஆரம்ப ஊழியம் பால் வாங்கிச்சோம். அப்போ அவர் ரொம்ப ஆசைப்பட்டாராம், உலகத்திலே பெரிய சபை, அதே மாதிரி ஆண்டு பெரிய சபையை வச்சிட்டார். ஆரம்ப ஊழியத்தில் அவருக்கு ஒரு 3 காரியம் தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்ம சபைக்கு 3 காரியம் தேவைப்படும். ஒரு டேபிள் தேவைப்படும், ஒரு சேர் தேவைப்படும், ஒரு சைக்கிள் தேவைப்படும். ஆரம்பத்தில் இவர் ரொம்ப நாள் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தாராம் பாலியங்கிச்சோ. அப்போ ஆண்டவர் கேட்டானா, எப்பா நீ எல்லாம் நல்லா தான் கேட்க, ஆனால்
அந்த 3க்கும் உள்ள ஸ்பெக்கை சொல்லு, என்ன வேணும்? சைக்கிளுக்கு என்ன சைக்கிள் வேணும்? அப்போ இவர் சொன்னாரா, ஆண்டவரே எனக்கு வந்து அமெரிக்கன் சைக்கிள் இருந்தால் நல்லாயிருக்கும், மேட் இன் அமெரிக்கா. உடனே சரி, மேட் இன் அமெரிக்கா, ரைட்டு. 2வது டேபிள் கேட்க, அது எங்கே இருந்து? ஜப்பான் மேடு. சேர் கேட்க, அது ஏதோ ஒரு நாடு, எனக்கு இன்னும் தெரியல. இப்போ 3 காரியத்துக்கும் ஆண்டவர் கேட்டாரா, அதுடைய காரியம் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சு சொல்லு, சொல்லிவிட்டு நீ அதை எழுது, அதை சொல்லு, அதை பாரு, யோசி அப்படின்னாரு. இப்போ இவருக்கு ஒரு விசுவாசம் வந்துட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு எதெல்லாம் தந்திருக்கிறீர்? டேபிளு, சேரு, சைக்கிள். இப்போ ஆண்டவர் சொன்னாரா, இதெல்லாம் உனக்குள்ளே உண்டாயிட்டு அப்படின்னாராம். நான் சொன்னேன்ல, தேவனே தம்முடைய தயவு சித்தத்தை என்ன செஞ்சிட்டாரு நமக்குள்ளே. இப்போ இவருக்குள்ள விசுவாசம் வந்துட்டு, என்ன விசுவாசம் வந்துட்டுனா, ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? தந்துட்டார். இவர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஆண்டவர் எனக்கு சைக்கிளை தந்து விட்டார், ஆண்டவர் எனக்கு டேபிளே தந்து விட்டார், ஆண்டவர் எனக்கு சேரே தந்து விட்டார் அப்படின்னு. இப்போ உங்களை மாதிரி விசுவாசிகள் பார்ப்பீங்க, பரவாயில்லையா பாஸ்டருக்கு நல்ல சேரு, டேபிள், சைக்கிள் என்ன செஞ்சிருக்கு, கிடச்சிருக்கு. அதில் ஒரு 3 பேர் வந்திருக்கான். அவனுக்கு ஒரு ஆசை, இவருக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்காரு. ஆனால் இவருக்கு இந்த சைக்கிளும் டேபிளும் எங்கேருந்து இருக்குது, இதை நான் போய் என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசையா. இவர் சொல்லியிருக்காரு, ஆமாப்பா எல்லாம் இருக்குது. இவருக்கு பயமாகி போச்சு, இதுக்கடுத்து ஊழியத்தையே செய்ய முடியாமல் போயிடும். ஏன்னா அந்த சைக்கிள், டேபிள், சேர் இங்கே எங்கே இல்லை, விட்ட கிடையாது. ஆனால் விசுவாசத்தில் என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் எனக்கு தந்துட்டார் அப்படின்ட்டார். தந்துட்டாருன்னொன்னே இவர் போய் சொல்லியிருக்காரு, எப்பா வாங்க காமிக்கன்னு சொல்லி வீட்டில் போய் காமிச்சிருக்காரு. என்னப்பா சார், சைக்கிளையும் காணும், டேபிளையும் காணும். அப்போ இவர் சொல்லியிருக்காரு, எல்லாம் வந்து ப்ராசஸில் இருக்குப்பா, எல்லாம் அது கரெக்டாக குழந்தை 10 மாதம் வயிற்றுக்குள்ளே தான் நிச்சயது இருக்குது, 10வது மாதத்தில் தான் நிச்சயம் வெளியே வரும். அதே மாதிரி வெளியே வந்துடும், டயத்துக்கு வெளியே வந்துடணுன்னே இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்களாம், எங்கள் பாஸ்ட் வந்து டேபிள் சேர் வயிற்றில் என்ன செஞ்சுருக்காரு, இவருக்கு வந்து இவர் வயிற்றில் என்ன இருக்குது, டேபிள் சேர் வயிற்றில் இருக்குது. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். 3 மாதத்தில் ஒரு மிஷினரி வந்தாரா, இவருக்கு என்னெல்லாம் தேவையோ இவர்கிட்ட வந்து எல்லா தேவையும் ஆண்டவர் அவர் மூலம் சந்திக்க வச்சு, அமெரிக்கன் சைக்கிளை கொடுக்க வச்சாரா, ஜப்பான் டேபிளை கொடுக்க வச்சாரா, அந்த சேரை கொடுக்க வச்சாரா. ஆண்டவர் அதுலேருந்து தான் இன்றைக்கி உலகத்தில் கிட்டத்தட்ட more than 10 லட்சம் பேர் ஆராதிக்கக்கூடிய பெரிய சபை ஆண்டவர் கொடுத்தாரு. இன்றைக்கி விசுவாசங்கிறது வந்து சும்மா சாதாரண கிடையாது, நம்பப்படவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்குது. இந்த சபையை பார்க்கும்போது நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது, ஏதோ நம்ம வந்து தபோ நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் சீரியஸாக சொல்கிறேன். என்ன, நம்ம வந்து விசுவாசம், இங்கே 1000 பேர் இருப்பாங்க. ஆண்டவரே 1000 பேர் உள்ள சபைக்காக நன்றி ஆண்டவரே. இங்கே 3 ஆராதனை நடக்க போது அதற்காக நன்றி ஆண்டவரே. சுற்றிலும் கிராமத்தின் சுற்றிலும் ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் நல்ல விசாலமான நல்ல ஜனங்கள் இங்கே ஒரு பார்க் வரப்போகுது, அதற்காக நன்றி ஆண்டவரே. இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வரப்போகுது, அதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தில் அறிக்கையிடும் பொழுது, தரிசனத்தை எழுதும் பொழுது ஆண்டவர் சொல்வாரு, என் பிள்ளை எவ்வளவு விசுவாசத்தில் என் பிள்ளை சொல்றா, அது ஏற்ற காலத்தில் நான் தீவிரமாய் நடப்பேன். அல்லேலூயா. தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் அது தாமதிக்காது, நிச்சயமாய் வரும், உங்களுக்கு வரும். இன்னைக்கு போய் நீங்கள் கணவன் மனைவியுமா போய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க போகிற ஆத்துமாக்களுக்காக நன்றி, 1000 ஆத்துமாக்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஏரியா முழுவதும் ஆண்டவரே நீர் அப்பா இந்த ஏரியா முழுவதும் செழிப்புள்ள ஒரு இடமாக வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றப் போகிறீர், அதற்காக நன்றி. இது ஏதோ ஒரு யாரும் விரும்பாத இடம் கிடையாது, இது ஒரு கலிலேயாவா இருக்கலாம். ஆனால் அந்த கலிலேயாவை தேடிதான் ஆண்டவர் போனாரு. அங்கு இருக்கிற ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஏரியா முன்னாடி ஒரு இருளா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ இந்த சபையின் மூலமாக ஒரு பெரிய வெளிச்சத்தை இந்த ஏரியா பார்க்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக தரிசனத்தை வைத்திருக்கிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் விளங்கும், அது எல்லாரும் பார்ப்பாங்க, நீங்க பார்ப்பீங்க. எத்தனை பேர் பார்ப்பேன்னு விசுவாசிக்கிறீங்க? இந்த சபை 1000 உள்ள சபையாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்.
இந்த சபையின் மூலமாக பலத்த காரியங்கள் செய்ய வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நல் வார்த்தைகளை நிறைவேற்ற உங்கள் சொப்பனங்கள் தரிசனங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தீவிரமாய் நடப்பிப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான காரியம்தான். ஆமென். எந்தெந்த காரியங்களுக்கு அது ஜெபம் பண்ணுறீங்களோ அது தீவிரமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.